Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஐடி நிறுவனங்கள் நிறைந்த பெங்களூருவில் ஹோட்டல் மற்றும் கிளப்புகளில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் இருப்பதாக அவ்வப்போது போலீசாருக்கு புகார்கள் வந்தன. இதனைத் தொடர்ந்து அங்கு போதை கண்காணிப்பு மற்றும் அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதனால் உஷாரான கும்பல் தற்போது மாற்று வழிகளை கையாள்கின்றன. இரவு நேர பார்ட்டிகளில் ஐடி ஊழியர்கள் கல்லூரி இளைஞர்களை ஒன்றாக சந்திக்க வைத்து சட்டவிரோத நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு எல்லை ஓரங்களில் அமைந்துள்ள பண்ணை வீடுகளை தேர்வு செய்து அங்கு குத்தகைக்கு எடுத்து அவற்றை இரவு நேர கிளப்பாக மாற்றி வருவது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. தமிழக கர்நாடக எல்லையான கக்கனூர் சோதனை சாவடியில் பேரிகை போலீசார் கடந்த 24ஆம் தேதி இரவு வாகன தணிக்கை மேற்கொண்டனர். அப்போது கர்நாடக மாநிலத்திலிருந்து தமிழகம் நோக்கி வந்த கார்களை நிறுத்தி சோதனை மேற்கொள்ள முயன்றபோது 2 கார்கள் நிற்காமல் மின்னல் வேகத்தில் வேகமாக பகலூரை நோக்கி சென்றது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அந்த கார்களை துரத்தி சென்றனர். அப்போது அந்த 2 கார்களும் பேரிகை அருகே முதுகுறுக்கி கிராமத்தின் அருகில் உள்ள தென்னந்தோப்பிற்குள் நுழைந்தது. அங்கு சென்று பார்த்தபோதுதான் போலீசாருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கு டிஜே சவுண்டுடன் இரவு நடன நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த நடன நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட ஆண் பெண்கள் அரை நிர்வாணத்துடன் போதையில் தள்ளாடி கொண்டிருந்தனர். மேலும் அதில் பல கல்லூரி மாணவர்கள் மற்றும் மென்பொருள் நிறுவன ஊழியர்கள் பங்கேற்றிருப்பது தெரிய வந்தது. தென்னந்தோப்பிற்குள் மின்னொளி அமைக்கப்பட்டு டூரிஸ்ட் டென்ட்கள் போடப்பட்டிருந்தது. ஆங்காங்கே விலை உயர்ந்த மதுபான பாட்டில்கள், கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்கள், சிப்ஸ் பாக்கெட்டுகள் சிதறி கிடந்தன. மேலும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஜீப் வாகனத்தில் இந்து அமைப்பு கொடி கட்டப்பட்டிருந்தது. இதையடுத்து காரில் தப்பிச் சென்று அங்கு பதுங்கியிருந்த 3வரையும் போலீசார் மடக்கி பிடித்தனர். அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் பெங்களூர் ஜேபி நகரைச் சேர்ந்த பாலாஜி, பீகாரைச் சேர்ந்த ரஜினீஷ் குமார் மற்றும் கோவாவைச் சேர்ந்த இக்னேசஸ் லாரன்ஸ் ஆகிய 3வரையும் பேரிகை போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்த விலை உயர்ந்த போதைப் பொருட்கள், உயர் ரக கர்நாடக மதுபானங்களை பறிமுதல் செய்தனர். மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்திய 2 கார்களையும் பறிமுதல் செய்தனர். மேலும் இரவில் விருந்தில் கலந்து கொண்டு குத்தாட்டமாடிய பெண்கள் உட்பட 20க்கும் மேற்பட்டோரை விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்துச் சென்று பின்னர் அவர்களை எச்சரித்து அனுப்பியுள்ளனர். அதைத் தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட தொடர் விசாரணையில் இரவு விருந்து நடந்த இடம் முதுகுருங்கை கிராமத்தை அடுத்த தட்டனப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த பக்தவச்சலம் என்ற விவசாயிக்கு சொந்தமான தென்னந்தோப்பு என்பது தெரிய வந்தது. சுமார் 4 ஏக்கர் கொண்ட இந்த தென்னந்தோப்பை பெங்களூரைச் சேர்ந்த பாலாஜி என்பவருக்கு வருட குத்தகைக்காக 2 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துள்ளார். இவர்கள் கடந்த 3 மாதங்களாக ஆரண்யா ஈகோ வில்லேஜ் மூவ்மெண்ட் என்ற பெயரில் இரவு நடன நிகழ்ச்சி நடத்தி வந்துள்ளதும் விசாரணையில் தெரிய வந்தது. பெங்களூருவில் இரவு நேர பார்ட்டிகளில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்க அந்த மாநில போலீசார் அதிரடி காட்டி வரும் நிலையில் கர்நாடக தமிழ்நாடு எல்லைகளில் உள்ள தென்னந்தோப்புகளை குறிவைத்து அவற்றை கிளப்புகளாக மாற்றி இரவு நேர விருந்து என்ற பெயரில் போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்தது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.